மல்லி மீண்டும் மீண்டும் போய் மாட்டிக்கிட்டே இருக்காங்க மாறிக்கிட்ட. வாங்க என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாம். மல்லியும் திவாகரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம ஒரு விஷயத்துக்காண்டி போயிட்டு திருப்பி இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு. திவாகர் என்னன்னா யாருக்கிட்டயுமே சொல்லவே இல்லை. யார்கிட்டயாவது சொன்னா கூட கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணி தப்பிக்க வைக்கலாம் மல்லிய. ஆனா அவங்க யாருக்கிட்டயே சொல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் ரீசெண்டா என்ன பண்ணாங்க, நாகுக்கு போன் அடிச்சு இதே மாதிரிலாம் நடந்துச்சு, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு உடனே போயிட்டு சொல்றாங்க. சொன்னதோட இந்த நாகு அப்போ எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்றது தெரியல, நீ என்ன இப்படி சொல்ற, இப்படி போய் மாட்டிக்கு வச்சிருக்கேன்னு சொல்றீ அப்படின்னு என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் என்னை வெட்டி போட்டுருவாரு, எனக்கு எப்படியாவது அவளை காப்பாத்திடு அப்படின்னு சொல்லிட்டு நாகு ரொம்ப புலம்பி கஷ்டப்படுறாங்க. திவாகர் நான் என்ன வேணுக்குனேவா பண்ணேன், நான் மாட்டிக்கிட்டேனே, என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க போனை. அவங்க நாகுக்கு போன் அடிக்காம விஜய்க்கு போன் அடிச்சாவது ஓரளவுக்கு கொஞ்சமாவது காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா அவங்க இதே மாதிரி செஞ்சு முடிச்சுட்டாங்க. மல்லி என்ன பண்றாங்க, இந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிச்சு போகணும்ட்டு ஏதாவது செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அப்ப மாறி அங்க பிச்சை எடுக்க வச்சுதானே அவன்ற பொழப்பை நடத்திட்டு இருக்கான். அவங்கள்ட்ட எல்லாம் சொல்றாங்க, எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதுல உடனே சரி ஓகே இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம காப்பாத்திட்டு காப்பாத்தி அனுப்பிச்சு விடுறாங்க. நீ போமா அப்படின்னு சொன்னதுல இவங்க என்ன பண்றாங்கன்னா மல்லி நீங்களே என் கூட வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. இல்லம்மா என்னோட வாழ்க்கை இதுலயே முடிஞ்சிருச்சு, அதனால நீ போயிடுமா எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே ஓடி வரும்போது திருப்பிக்கும் மாரி கண்ணிலே பட்டுடுறாங்க. மாரி கண்ணிலே பட்டதோட அங்க உள்ளவங்க காப்பாத்தினவங்க எல்லாம் திருப்பிக்கும் மல்லிய காப்பாத்துறாங்க. காப்பாத்தி அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. சரின்னு அப்பயாவது தப்பிச்சு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம்னா திருப்பி மீண்டும் மாட்டிக்கிறாங்க. என்னன்னா கார் அங்கேருந்து வந்துட்டு இருக்கு, அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு போன் கிடைக்குமா, நான் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது மாறி கிளிப்பிங்ஸ் அனுப்பியிருந்தாங்க போட்டோஸ் எல்லாம். அந்த போட்டோஸ் இவனுக்கும் அனுப்பியிருக்கான் மாறி. ஏன்னா மாறி கேங்ல உள்ளவன் தான் அவன். மாறி கேங்ல உள்ளவன் அவன் என்ன பண்ணிட்டான்னா, நீ மல்லி தானே, நீ மாறிட்டு தப்பிச்சு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ப்ரே எடுத்து அடிச்சு மயக்கி விழுந்துடுறாங்க. திருப்பிக்கும் மாறிட்டே மல்லி பெயரி தட்டி போட்டு வச்சிடறான் மாறி. அவங்க ஒரு பக்கம் போக திவாகர் விடாமுயற்சியா ரொம்ப கஷ்டப்பட்டு தீவிரமா தேடிக்கிட்டே வர்றாரு மல்லிய தேடிட்டு வரும்போதுதான் பாக்குறாரு மாறி அடிச்சு போட்டு கிடக்குறத போலீஸும் திவாகரும் போலீஸும் சேர்ந்து பாத்துட்டு இருக்காங்க. அடிச்சு போட்டான், அப்ப எங்க அந்த பொண்ணை மட்டும் காணுமே அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்க விஜயும் வெண்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. வெண்பா தூங்காம ரொம்ப கவலையோட இருக்கு. எனக்கு மல்லியம்மா தான் எப்போதும் பக்கத்துல தூங்கப்படுவாங்க, மல்லியம்மா இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல சும்மா ஒரு பொம்மை தலகாணி இதெல்லாம் போட்டுட்டு அந்த பொண்ணு நான் படுக்க போறேன்ட்டு விஜய்கிட்ட சொல்லுது. விஜய்கிட்ட சொல்றதுல விஜய் ரொம்ப 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 ஃபீல் ஆயிட்டாங்க. என்னடா இது இப்படி இருக்கு, நம்ம மல்லி ரொம்ப பேசி அனுப்பி விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே மல்லிக்கு போன் அடிச்சு பாக்குறாங்க. மல்லிக்கு ரிங் போவே இல்லை. நம்ம தப்பா பேசிட்டோம் போல, அதனாலதான் மல்லி நம்ம போனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க விஜய். மல்லி சீரியலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.